ஆண்டவர் மகிமைப்படுவாராக. சங்கீத பகுதியை வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்துக்கலாம். 121 சங்கீதம் எடுத்துக்கலாம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், இரண்டாவது வசனம் நீங்கள் மாறி மாறி நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை உற்சாகமாய் வாசிப்போம். 121 சங்கீதம், பக்கம் 751. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வாரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த மாலை வேளையிலும் இந்த புதிய மாதத்திலும் உங்கள் குடும்பங்களுக்கு வேண்டிய உதவி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அதனாலதான் வலது இடது பார்க்காதுன்னு கர்த்தரையே நோக்கி பார்க்க பார்க்க வேண்டிய ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சும்மா வானன்றதுனால நம்ம ஓப்பனாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. தண்ணீர்களே மேகங்களில் கட்டி வைத்திருக்கிறார். கல்மலை, ஹெயில் ஸ்டோன் எல்லாம் ரெடியாக இருக்குது, கல் ரெடியாக இருக்குது. ஆயுத சாலை வானத்தில் இருக்கிறது. எரேமியா 50:25 பல காரியங்கள் உண்டு, பல கனிகள் வானத்திலே உண்டு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இப்படி நிறைவானவற்றிலிருந்து வருகிற ஒத்தாசை அது என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதா. இந்த புதிய மாதத்திலும் இந்த ஒத்தாசை எங்களுக்கு தாங்குறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன், என்னை மகிமைப்படுத்துகிறேன், நான் ஆசீர்வதிப்பேன். அப்படித்தானே ஆண்டு சொல்லியிருக்கேன். ஆக இந்த மாலைவிலே திரியேக தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். பகலில் உஷ்ண வேளையில் ஆபிரகாம் கூடார வாசலில் உட்கார்ந்தார். திரியேக தேவன் வந்து இறங்கினார்கள், வாக்குத்தத்தம் பண்ணினார், கடந்து சென்றார், குடும்பம் விருத்தி அடைந்தது. ஆக இந்த மாலைவிலே துதிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் தூயாவே, இன்றும் என்றென்றும் துதிப்போம். எல்லா கரங்களை தட்டி துதிக்கிறோம். துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் தூய ஆவியே, இன்னும் துதிப்போம் என்றென்றுமே. துதிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் தூய ஆவியே, துதிப்போம் என்றென்றுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமாயிருக்கவே எல்லா கிருபையும் பெருகிட செய்ய வல்லவர் இயேசுவே. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமாயிருக்கவே எல்லா கிருபையும் பெருகிட செய்ய வல்லவர் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா,
இயேசுவோடு உம்மோடு அரசாளுவோம். யூதா கோத்திர சிங்கமே, தாவீதின் பெரும் நீரே, ஜெயமே உம்மால் என்றுமே, உம்மோடு அரசாளுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. கனமும் மகிமையும் ஸ்தோத்திரம், செல்வமும் வல்லமை ஞானமும் என்றும் உமக்கே செலுத்துவோம், இன்றும் என்றென்றுமா. கனமும் மகிமையும் ஸ்தோத்திரம், செல்வமும் வல்லமை ஞானமும் இயேசுவே என்றும் உமக்கே செலுத்துவோம், இன்றும் என்றென்றுமா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. கனமும் மகிமையும் ஸ்தோத்திரம், ஓ செல்வமும் வல்லமை ஞானமும் என்றும் என்றும் உமக்கே செலுத்துவோம், இயேசுவே என்றும் என்றென்றுமா. கனமும் மகிமையும் ஸ்தோத்திரம், செல்வமும் வல்லமை ஞானமும் என்றும் உமக்கே செலுத்துவோம், என்றும் என்றென்றுமா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. இயேசுவே ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. துதிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் தூய ஆவியே, துதிப்போம் என்றென்றுமே. துதிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் தூய ஆவியே, துதிப்போம் என்றென்றுமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஹalleluya. இயேசுவே ஆமென், ஹalleluya. ஓ ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஜீசஸ். தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். ஹalleluya. யூதா கோத்திர சிங்கமே, தாவீதின் வேருமே, ஜெயமே உம்மால் என்றும். அவர் வந்தா ஜெயம், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹalleluya. ஹalleluya. உம்மோடு அரசலாம். அவர் நம்மளோட இருந்தாருன்னா நீங்க இருக்கிற கேரியர்ல எங்க இருக்கீங்களா அங்க வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கூட்டிய வீட்டிற்குள் ஆண்டவர் கடந்து சென்றார். வேதம் சொல்லுது, யூதருக்கு பயந்ததினால் சீசர்கள் பயந்துட்டாங்க. எந்த அளவுக்கு பாருங்க சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் பயந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு தம்முடைய பிள்ளைகள்லாம் அப்படி அடிமைத்தனத்தில் இருக்க விரும்ப மாட்டார். ஹalleluya. கூட்டிய வீட்டுக்குள் கடந்து சென்றார், அறைக்குள் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். வரவேற்று கொண்டே இருக்கணும். இந்த வாரத்தில் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் தொடர்ந்து அவர் இந்த மாதம் முழுக்க அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. அவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரட்டும், அவரோட ஆளுகை செய்யுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை வரவேற்போம். சிங்காசனம் விட்டு இறங்கி நம்முடைய தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. உலகம் என்னைக்குமே ஹைலைட்டை இருக்கு, ஏன்னா உயர்ந்த இதில் உள்ளவனை தான் நோக்கி பார்க்கும். அவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். வேதம் சொல்கிறது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணு. நம்மளால இந்த வசனத்தை சொன்னா நிறைய பேர் உயர்வு 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 உண்டுப்பா.
அதை காட்டிலும் மகிமை உள்ள சிங்காசனத்துல நீ சுதந்திரிக்க வேண்டும். ஆமென். அதற்கு இந்த மாலை வேளை ஆண்டவர் நம்ம இறங்கி வந்திருக்கார். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி தூக்கி உளையான செட்டில் தூக்கி எடுத்தீரே, இப்பொழுது கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒன்றும் நம்மை அசைக்க மாட்டாது. நல்ல கரங்களை தட்டி சிங்காசனம் விட்டு இறங்கி சிங்காசனம் விட்டிறங்கி நம்முடைய நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கி நீரே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றில் நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது என்னை தூக்கினாரே, சேற்றில் நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அது அற்புதம், அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே, மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம், அற்புதமே. என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து என்னை தூக்கினாரே, சேற்று நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது கிறிஸ்துவின் மீது தூக்கினாரே, சேற்று நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அது அற்புதம், அற்புதமே. என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே, மாறாத இயேசுவின் அன்பு அது அற்புதம், அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்று மீறுதல்கள் என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் இயேசு மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அது அற்புதம், அற்புதமே. என் நேசரின் அன்பு மாறாது, அது என்றென்றும் மாறாததே, மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம், அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. பிதாவோடே சேர்த்துட்டார், பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அது அற்புதம், அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் அது என்றென்றும் மாறாததே, மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம், அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டு கழுகை போல
கழுவை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுவை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாதது மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு பிதாவோடு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவும் ஒன்றாயிரோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் மறுபடியும் பிதாவோடு பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. புத்திர சுவிகாரம் எனக்காக எதையும் செய்வார். எனக்காகவே யாவையுமே செய்து முடித்தார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்தார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் வாழ்வில் நம்மில் அன்பு போது. சிங்காசனம் விட்டிறங்கி நம் வாழ்வில் நம்மில் அன்பு தூக்கினாரே. தூக்கினாரே சேர்த்து நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேர்த்து நின்று உயர்த்தினாரே கண்மாலை. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாததே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது செஞ்சாலும் இதன்படி இருக்க வேண்டும். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஆமா. வேத வாக்கியம் தவறாததா இருக்க. பவுல் சொல்றாரு, ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எங்க இருக்கணும்? இருதயத்திலிருந்து வரணும். அப்பா பிதாவே நன்றி ராஜா. அப்படியே கிருபைக்காக எண்ணத்தை செலுத்துவது இல்லை. யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னார், உடன்படிக்கை பெட்டி போகணும். 2000 முழம் தள்ளி தான் தேவ ஜனங்கள்லாம் இருக்கணும். யாருக்கிட்ட வரக்கூடாது. கவனிக்கிறீங்களா? தயவுசெய்து கவனிங்க. அங்கே எங்கே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் விட்டுடுவீங்க வசனத்தை. ஏதோ நான் போனேன்னு நீங்கள் திருப்தி தான் அடைய முடியுமே ஒழிய இதில் உள்ள சாரம் இறங்கன்னா அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். 2000 முழம் தூரத்தில் தான் எல்லாரும் வரணுன்னாங்க. எவ்வளோ தள்ளி வச்சுருந்தார். மோசே மாத்திரம் சமீபத்து வரலாம். அப்படி மீறி நானும் போவேன்னா அங்கேருந்து கல் எறியுண்டுன்னு இருக்கும் வசனம். ஹல்லேலூயா. ஆனால் நல்ல செய்தி. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் நம்முடைய குடும்பங்கள் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாய செய்யும் கிருபையை அடையணும். இந்த மாதத்தில் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் மண்டையில். ஹல்லேலூயா. இரக்கத்தை பெறுவேன். நியாயத்திற்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டு. எவ்வளவுக்கு எவ்வளோ தேவனுடைய இரக்கம் நம்ம மீது கடந்து வருகிறது. கிருபாசன தண்டலை வர 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 இரக்கம் வருகிறது. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவுள். மாலையில் ஆண்டவர் நாங்கள் வந்து நிற்கிறார் ராஜா. நன்றி சொல்லலாமா ஆண்டவருக்கு? நன்றி சொன்னா என்னமோ மயக்கத்தில் இருக்கும். சோத்ரம். நன்றி ராஜா. என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன். அப்சலோம், பெலிஸ்தர்,
எதிரிகள் எழும்பிக் கொண்டே இருந்தாங்க. அதை பற்றி அவர் கவலையே படல. என் தலைமுடியை பார்க்கலும் சத்துரு அதிகமாக இருக்கானே. அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், அவன் எழும்பிட்டு போகிறான் ராஜா, என் மேல் எழுப்பினரும் என் கீழ் மடங்க பண்ணி. அவ்வளோதான், உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்தேன், உன் மேலே நான் தர்ற கிரீடம் பொறுப்பினர். அதுதான் தாவீது பார்த்துற வழி. யார் நம்மளை மைங்கிறான் எதிர்த்து நிற்கிறான் பார்த்ததெல்லாம் ஒன்று கத்துற. ஐ வில் பிரைஸ் ஹிம் மோர். என் முகத்திற்கு ரட்சிப்பு மாணவர், என் குடும்பத்திற்கு ரட்சிப்பு மாணவர் நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. நன்மை செய்தார். இந்த 8 மாதங்கள் நடத்தினவர் நமக்கு போதுமானவர். ஒரு யெகோவா ஈரே, ஒரு யெகோவா ஷம்மா. எல்லாருமே சோதரம், எல்லாருக்கும் தெரியுமில்ல அவருடைய நாமம். அவர் உங்களுக்கு செய்த தயவை நினைவு கூற வேண்டும். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நீங்கள் கர்த்தரோடு இன்னும் இணைய வேண்டும். மோசே சொன்னார், என் காலம் முடிஞ்சிருச்சு, ஆனால் கர்த்தர் உங்களை நடத்தின விதத்தை நன்றாய் நினைவு கூறுங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வந்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து வந்ததை நீங்கள் கண்டீர்களே. ஆக இந்த மாலைவில் நல்லா அவரை ஆராதிக்க போகிறோம். பூமியிலே நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, பூமியில யார் என்னை உயர்த்துகிறார்களோ அவர்களை நான் என்னிடமாக இழுத்து கொள்வேன். அவரிடம் நான் முன்ன கட்டி சேர அவருடைய வல்லமை, அவருடைய சிந்தனை, அவருடைய பிரச்சனை கடந்து வரும். தடைகள் விலகும். அவருடைய பிரசனத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிறது. அந்த மாலைவில் இந்த குடும்ப ஆசீர்வாதம் ஆராயலாம். அவரையுமே நாங்கள் மகிமைப்பட்ட எல்லாருமே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வேற சிந்தனையே இருக்க. தாவீதை போல தேவனே உமது ஆலயத்தின் நடுவில் உமது கிருபையை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டு ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது ராஜா. இந்த கிருபையினாலே தான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை கொடுத்தார். அந்த விசுவாசத்தினால ரட்சிப்பு வந்தது. உமக்கு நன்றி தான். இந்த ரட்சிப்பு வந்ததினால் எல்லாரும் சபைக்கு வர முடியாது, நினைத்தால் கூட வர முடியாது. ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கிறார். நீங்க எங்களை சேர்த்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னவென்று சொல்வது உம்முடைய அன்புக்காக. நல்ல சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம். ஒரே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்து. மோசேக்கு முன்பாக உம்முடைய தயை முழுவதையும் கடந்து போக பண்ணின தேவன், மாலை வேளையிலும் உம்முடைய தயவு எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். எங்கள் தேவனுடைய தயவினால் எங்கள் வாழ்க்கை உயரும். எங்கள் தேவனுடைய தயவினால் எல்லாம் உயர ராஜா. எங்களை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் உயர்ந்த இடங்களில் நான் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். மனிதன் எப்பயுமே அவன் ஒரு சிறிய எண்ணம் கொண்டவன், மற்றவருடைய உயர்வை விரும்ப மாட்டான். தேவன் அப்படி அல்ல. அவரை நோக்கி பார்க்கிறவர்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். உன்னை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன். உன்னை நிலைத்து இருக்க பண்ணுவேன். ஓ ரகட் மனஹலம், உன் தாப்பனாகிய யாக்கோபின் சொந்தம் நான் உன்னை போஷிப்பேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். இந்த மாலையிலே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவர். நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், யோசேப்பின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது. எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீரே எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று காரணராக இருக்கிறார். உடைய நாமம் எங்களுக்கு போதுமானதாக, உடைய வார்த்தை எங்களுக்கு போதுமானதாக, உடைய வார்த்தை எங்களுக்கு போதுமானது. உடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானது. நீர் போதுமானவர் ராஜா. ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும்படிக்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. இந்த மாலையில் அந்த வல்லமில்ல நாமத்தை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். இந்த நாமம் உயர்த்துவேன் ராஜா. உந்தன் துதிகள் பாடிடுவேன். என்றைக்கு இயேசு வந்தாரோ அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில துதி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தவுடன் வேதம் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பரமசேனையின் திரள் தேவனை மகிமைப்படுத்த நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும். நாமம் உயர்த்துவே, பாடிடுவே,
மகிழ்ச்சியோடு உந்தன் துதிகள் பாடிடுவேனே. நீரின் வாழ்வில் இருப்பதா என்னை மீட்க வந்ததா உந்தன் நாமம் உயர்த்துவே. உந்தன் துதிகள் பாடிடுவேனே. நீரின் வாழ்வில் இருப்பதா என்னை மீட்க வந்தவரே, என்னை மீட்க வந்ததா. அதான் ரெண்டு கரங்களை விண்ணின்று மண்ணில் வந்தீர், பாதை காட்டவே சிலுவை ஏறினீரே.
மண்ணின்று மண்ணில் வந்தீர். இது எவ்வளவோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் ஆண்டவரே. எந்த ஒரு மனிதனும் எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் கடவுளே மனிதனாக பிறப்பது. இயேசு என்னும் ஒரே கடவுள் அதை செய்தார். மனிதனாய் பிறந்தார். ஓ, பிதாவோடே நம்மளை சேர்த்துட்டார். எனக்காக எதையும் செய்கிற இயேசு உனக்காக எதையும் செய்வார். இயேசு இந்த செப்டம்பர் மாதத்திலே பெரிய பெரிய அற்புதங்களை இயேசு செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இந்த செப்டம்பர் மாதத்திலே நீர் செய்வீர் என்று உம்மை நம்புகிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆராதனை விசுவாசத்திலிருந்து வருகிறது. மகிமையின் மாதம், மந்த் ஆஃப் க்ளோரி. லேசான உபத்திரவம் ஆண்டவரே. நித்திய மகிமை, நித்திய கனம், நித்திய ஆசீர்வாதங்களை இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து எங்களுக்கு கொண்டு வருமே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்மை நினைத்து ஆராதித்தோம், உம்மை நினைத்து மகிமைப்படுத்தி இருக்கிறோம். உம்முடைய 2 கைகளையும் இந்த இடத்துல இருக்கின்ற சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு மேலும் வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதமாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. யாருடைய உபத்திரவமா? நம்முடைய உபத்திரவம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் உபத்திரவத்தை நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு சிலர் இந்த வசனத்தை கேட்டால என்ன உபத்திரவம் உண்டுன்றாரு. இருக்கிற உபத்திரவம் பார்த்தாத, இவர் வேற உபத்திரவம் ஏன் சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் நீ எப்படிப்பட்ட உபத்திரவத்தை சந்தித்தாலும் அதை நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அது உங்கள் வழியை அப்படி கிராஸ் பண்ணிட்டு போயிடும். அல்லேலூயா. உபத்திரவத்தை இன்னைக்கு காலையில் நம்ம ஓலையூரில் பார்த்தோம். உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு ஒரு காரியத்தை குறித்து காலையில் பார்த்தோம். உபத்திரவம்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உபத்திரவம் அப்படின்னா முகாந்திரம் இல்லாமல் மற்றவர்கள் மூலமாய் நமக்கு ஏற்படுகிற தொல்லை, அதுக்கு பேர் தான் உபத்திரவம். நாம் தப்பு செஞ்சு நமக்கு வர்றதுக்கு பேர் தண்டனை, சிக்ஷை, அப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு போய் உபத்திரவம்னு என்ன செய்யக்கூடாது, பேர் வைக்கக்கூடாது. வேதத்தில் உபத்திரவப்பட்டது தாவீது சொல்லுவார், நான் உபத்திரவப்பட்டது. அவரை யார் உபத்திரவப்படுத்தினது? சவுலு, அப்சலோம். இப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அப்போ தான் சொல்கிறாரு, இந்த உபத்திரம்லாம் எனக்கு வந்தது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு பார்வோனால என்ன செஞ்சு உபத்திரவம், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவர் இந்த மாலை வேளையில் சொல்கிறாரு, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இன்னைக்கு காலையில் ஓலையூரில் பார்த்தப்ப முதல்ல நம்முடைய உபத்திரவம், என்னுடைய உபத்திரவம், நான் இப்போ சந்திக்கிற என்னுடைய உபத்திரவம் லேசானதுன்னு நம்ம ஒத்துக்கணும். நானும் பார்த்துட்டேன். நானும் ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். 28 வருஷத்தில் நான் பார்க்காத ஒரு விஷயம் எது தெரியுமா? தாவீது சொன்னார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். நான் எதோ பார்த்தது இல்லையா, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் கண்டதில்லைன்னாரு. என்னைய கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த 28 வருஷத்தில் நான் ஒன்று பார்க்கல. எதை தெரியுமா? எந்த ஒரு விசுவாசியும் நான் அனுபவிக்கிற என் உபத்திரவம் லேசானதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. யாரை வேணாலும் கேளுங்களேன், என்னங்க பிரச்சனை, இப்படி பிரச்சனை, அது ஒன்றும் இல்லைங்க, சரியா பண்ண, இல்லைங்க இது பெருசுங்க, என்ன மாதிரி கிடையாதுங்க, ஏங்க அவங்களுக்கு தாங்க அப்படி இருக்க, இல்லைங்க அவங்களுக்கு வேறங்க. முதல்ல என் உபத்திரவம், நான் சந்திக்கிற பிரச்சனை
எனக்கு மற்ற மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட தொல்லை, துன்பம், நஷ்டம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லேசானதுன்னு நாம் என்னைக்கு பார்க்குறோமோ அப்போ தான் அது அதிசீக்கிரத்தில் நீங்கும். பிரச்சனைக்கே வெயிட் கொடுக்கக்கூடிய புண்ணியவான்கள் தான் நம்மெல்லாம். இயேசு கிறிஸ்துக்கு வெயிட் கொடுக்கறதில்ல. யாருக்கு வெயிட்டு? பிரச்சனைக்கு வெயிட்டு. உபத்திரவத்தை லேசாக நாம் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அந்த உபத்திரவம் என்ன செய்யும்? சீக்கிரத்தில் நீங்கும். நிறைய காரியத்தை குறித்து ஓலையில் இந்த லேசாக எப்படி பார்க்கறதுன்றதை குறித்து பார்த்தோம். இந்த லேசாக பார்க்குற பார்வை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். உபத்திரவத்தை தான் பெருசாக பார்க்குறது. கோடாரி மிதந்துச்சு அப்படின்னா கோடாரியை ஆண்டவர் என்ன வாக்கிட்டாரு? லேசாக்கிட்டாரு. லேசாக்குனா தான் அது தண்ணியில் மிதக்கும். வெயிட்டாக இருந்த பேப்பரை தண்ணியில் போடுங்க, பிளாஸ்டிக் பேப்பர் என்ன செய்யும்? மிதக்கும். பிளாஸ்டிக் பேப்பரோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? 4 கிராம் 5 கிராம் இருக்குமா? கோடாரியோட வெயிட்டை 4 கிராம் 5 கிராமாக மாற்றிட்டாரு. அவ்வளோதான். ஈஸியாக நம்ம போய் அதை எடுத்துக்கணும். கோடாரி மிதந்துச்சு, இது நடக்காது. கோடாரியோட வெயிட்டை குறைச்ச ஆண்டவர் ஏன் நம்ம பிரச்சனையோட வெயிட்டை குறைக்க மாட்டார்? கோடாரியோட கடினத்தன்மையை குறைச்ச ஆண்டவர் ஏன் நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய இருதயத்தின் கடினத்தை குறைக்க மாட்டார்? என்னுடைய உபத்திரவம் லேசானது, அது தற்காலிகமானது, அது ஏற்கனவே முடிஞ்ச உபத்திரவம். அது இயேசு என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு. ஏற்கனவே ஜெயிச்சுட்டு சும்மா நம்ம வழியாக என்ன பண்ணுறது? நாம் அந்த வெற்றியை அறிக்கை பண்ணுறோமா இல்லை அந்த பிரச்சனையை என்னோட பிரச்சனையாக நம்ம யோசிக்கிறோமான்றது தான். தாவீது கோலியாத்தை நானும் கோலியாத்துன்னு பார்க்கல. தாவீது எப்படி பார்த்தாரு? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். கோலியாத்தையும் ஆண்டவரையும் அப்படி பார்த்து கோலியாத்து ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் தான் பெரியவர்னு சொன்னார். ஆனால் சவுலு தன்னையும் கோலியாத்தையும் பார்த்து கோலியாத் பெரியவர்னு சொன்னார். அல்லேலூயா. நாம் உபத்திரவத்தை எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவர் பிரச்சனைகளை லேசாக பார்க்க நமக்கு உதவி செய்வாராக. வியாதியாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, அதை எப்படி பார்க்கணுமா? லேசாக பார்க்கணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி இது என்ன? கர்த்தருக்கு முன்னாடி இது என்ன? மனிதர்களோட போராட்டமா? கர்த்தரால் திருத்த முடியாத மனுஷன் ஒருத்தர் இருக்கானா? கர்த்தரால் மாற்ற முடியாத ஒரு மனுஷன் இருக்கானா? அப்படி எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. கடன் பிரச்சனையா? கர்த்தரால் சந்திக்க முடியாத பொருளாதார தேவை ஒன்று இருக்கா? வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர் இதை சந்திக்க மாட்டாரா? ஒருத்தவங்க அதே மாதிரி கடன் பிரச்சனையை பற்றி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. சரி, கவலைப்படாதீங்க, உங்கள் கடன்லாம் என்ன செஞ்சிடும்? அடைஞ்சிரும்னு இன்னொருத்தவங்கள சொல்லி அவங்களுக்கு அப்படி தாங்க ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு, அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வீடு இருந்துச்சு, விற்று கடன் அடைச்சாங்க. எனக்கு அதுவுமே இல்லையா, நான் எப்படி கடன் அடைப்பேன்? சரி, இப்போ என்ன தாங்க செய்யலான்றீங்க? இது என் பிரச்சனை, ஆண்டவர் தான் என்னை வெளியே கொண்டு வரணும். அவரே கொண்டு வந்தாலும் நான் விட மாட்டேன் ஆண்டவரை. ஆண்டவர் பிரச்சனையை லேசாக்கி அதை அப்படியே மிதக்க வைப்பார். வெயிட்டை தூக்கி போடுறதுப்பா. அல்லேலூயா. சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் ரொம்ப ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இயேசுவை பெருசாக பார்த்து பிரச்சனையை லேசாக பார்க்குறதுக்கு பதிலாக பிரச்சனையை பெருசாகவும் இயேசுவை லேசாகவும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். கனம் பண்ணுறேன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறது அதுவும் கனம் பண்ணுறது தான். ஆனால் கனம் பண்ணுறதுல இன்னொன்று என்ன தெரியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது இயேசுவே என் தலைக்கு மேலே போயிடுச்சு ஆண்டவரே, ஆனால் அது இன்னும் உங்கள் காலுக்கு கீழே தான் ஆண்டவரே இருக்குது. எப்போ வேணாலும் இதை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? காலி பண்ணிடுவீங்க ஆண்டவரே, எனக்கு அது தெரியும் ஆண்டவரே. இதுதான் அவரை கனம் பண்ணுறது. அவரை என்ன செய்கிறது? கனம் பண்ணுறது. இப்போ நம்ம பிள்ளை வருது, உங்கள் பிள்ளை உங்ககிட்ட வருது, அம்மா எனக்கு ஒரு 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 பேண்ட்டு சட்டை வேணுமா அப்படின்னா, அப்படியா நான் வாங்கி தரேன். இல்லைம்மா உங்களால் வாங்கி தர முடியாதும்மா, அந்த பிள்ளை போடுதுமா, இந்த பிள்ளை போடுதுமா, நான் இந்த ஜென்மத்துக்கு போட முடியாதுமா அப்படின்னு. ஏன் என்னை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கு நான் வாங்கி தர மாட்டேனா? இல்லைம்மா எனக்கு இல்லைம்மா. இப்படியே சொல்லிட்டு இருந்தால் வாங்கி தரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட என்ன வரும்? நீப்போ உனக்கு இல்லைப்போ. அதே சமயம் ஒரு சில பிள்ளைங்க பயங்கர ஞானமுள்ள பிள்ளைங்க,
அம்மா எனக்கு தெரியுமா, நான் கேட்டால் எப்பயுமே எனக்கு வாங்கி தருவீங்கன்னு எனக்கு தெரியுமா. அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது காசே இல்லைன்னாலும் எப்படியாவது வாங்கி தரணும்னு தோணும் நமக்கே. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் பிரச்சனையவே பெருசாக்கி அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். ஆண்டவருக்கு விரோதமாக பேசவே கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாரு, உன் உபத்திரவம் ரொம்ப ரொம்ப லேசானது, நீ சந்திக்கிற பிரச்சனை ஒன்றுமே இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:17 பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, உன் உபத்திரவம் ரொம்ப ரொம்ப லேசானது. நாம கிடையவே கிடையாது ஆண்டவரே, என் உபத்திரவம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியாது. யாரை பொய்யராக்குறது? பரிசுத்த தேவனை பொய்க்காரன்னு சொல்ற மாதிரி இருக்குது இது. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிரச்சனை பண்றாரு. அப்படியா? கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சரியாயிருவாரு. எங்க சரியாகிறது? எங்க சரியாகிறது? இல்லைங்க, பொறுமையா இருங்க, ஜெபம் பண்ணுவோம், சரியாயிருவோம். அதெல்லாம் இவர் சரியாகவே மாட்டாருங்க. அப்படியே அந்த டாபிக் இங்கே கொண்டு வரணும். சரியாக மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? அப்புறம் அல்லேலூயா, லேசான உபத்திரவம். உபத்திரவம் நீங்கணும்னா லேசா, அதை நினைக்காத வரைக்கும் அது நீங்காது. என்னைக்கு லேசா நினைக்கிறோமோ, எவ்வளோ பெரிய உபத்திரவமாக இருந்தாலும் சரி, எனக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் அவர் நீதி உள்ளவர், எனக்கு என்ன நடந்தாலும் சரி அவர் கரெக்டாக தான் செய்வார். அவர் கரெக்டாக. இதுதான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு பேர் தான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு நல்ல ஒற்றுமையாக இருக்கிறவங்கள 2 பேரை பற்றி, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுங்கள். இல்லை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை அவங்க அப்படியா சொன்னாலும் சொல்லியிருக்கோம் அப்படின்றப்ப அந்த இடத்துல என்ன இல்லை? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இயேசுவோட சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தான். இயேசுவே, நீங்கள் எனக்கு இது வரைக்கும் செஞ்ச எல்லாமே நல்லது தான், இனிமேல் எனக்கு செய்ய போகிற எல்லாமே எப்படி தான் இருக்கும்? நல்லதாக தான் இருக்கும். அல்லேலூயா. இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1:6. அல்லேலூயா. தேவன் நீதி உள்ளவர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா, நம்மளை உபத்திரவப்படுத்தினவங்களுக்கு அவர் உபத்திரவத்தையும் நமக்கு இளைப்பாறுதலையும் கொடுக்கறது தான் தேவ நீதி. அல்லேலூயா. தேவன் நீதி உள்ளவர்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உபத்திரவம் பிரச்சனைன்னு வரும்போது நாம தான் நேருக்கு நேர் நின்று ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அவர் பார்த்துக்குவார்னு என்ன செய்ய மாட்டோம். ஒரு வசனம் இருக்குது, உபத்திரவம் பொறுமையை என்ன செய்யணும்? உண்டாக்குமா. உபத்திரவ நேரத்தில் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமை இல்லை அப்படின்னா உபத்திரவம் நீங்காது. பார்த்தோம், உபத்திரவம்னா என்னன்னு பார்த்தோம். மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிற தொல்லைகள், துன்பங்கள். அந்த நேரத்தில் பொறுமை இருந்துச்சு அப்படின்னா அந்த உபத்திரவம் லேசாக என்ன செய்யுமா? நீங்கும். பொறுமை இல்லை அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ணாது? நீங்காது. இதுக்கு நிறையா உதாரணத்தை நாம் சொல்லலாம். இஸ்ரவேலர், பார்வோன் இஸ்ரவேலர் என்ன செய்தார்? உபத்திரவப்படுத்தினார். அவர்களை உபத்திரவப்படுத்துகிற அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்து என்ன செய்தார்? இறங்கினார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு என்ன செஞ்சார்? உபத்திரவத்தை கொடுத்தார். ஆமானே முர்தகாயை எடுத்துக்கணும். முர்தகாய்க்கு விரோதமாக ஆமான் என்ன பண்ணார்? பெரிய தூக்குமரம், கிட்டத்தட்ட 75 அடி. ஒரு மனுஷனுக்கு தூக்குமரம் செய்கிறேன்னா எத்தனை அடியில் தூக்குமரம் செய்வாங்க? 6 அடி மனுஷனுக்கு ஒரு 9 அடி 10 அடி செய்யலாம். 75 அடின்னா இது மாதிரி 3 மடங்கு இல்லை, கூடையே இருக்கும். 4-5 மடங்கு இருக்கும். இது 13 அடியே இவ்வளோதான் இருக்குது. ஆமாம், அவ்வளோ உயரத்துக்கு ஒரு தூக்கு மரம். எதுக்கு? எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம் முர்தகாய் தொங்குறத. அப்போ தான் எல்லாருக்கும் பயம் வரும். ஆமான்ட்ட மோதுனா இதுதான் கெதின்றதுக்காக அவ்வளோ பெரிய தூக்கு மரம். ஆமானுக்கு டெய்லி அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரே சந்தோஷம். முர்தகாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? ஸ்தோத்திர பள்ளி சொல்லும்போது காலையில் ஊழையூரில் சொன்னோம், எப்படி எனக்காக அநேகரை தூங்க வைக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம், எனக்காக அநேகரை எழுப்பி விடுகிற கர்த்தாவே ஸ்தோத்திரம்.
முர்தகாய்க்காக ஆண்டவர் யாரை எழுப்பி விட்டாரு? ஆகாஷ் வருவ எந்திரி, அங்கே அவனுக்கு தூக்கு மரம் செஞ்சு வச்சுட்டு இருக்கான், உனக்கு தூக்க வேண்டி கிடக்கா, எந்திரியா அப்படின்னு எழுப்பி விட்டு அந்த புஸ்தகத்தை படிக்க வச்சு என்னென்னமோ பண்ணி அந்த ஆமனுக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? உபத்திரவத்தை கொடுத்துட்டார். அதுக்கு காரணம் பொறுமை. முர்தகாய் என்ன செஞ்சார்? பொறுமையோடு காத்திருந்தார். அந்த இடத்த விட்டு ஓடி போகலை. இல்லை ஐயோ இன்னைக்கு இதுக்கு மேலாம் இருக்க முடியாது, நான் போய் விழுந்து கும்பிட்டுறேன் அப்படின்னு போய் ஆமானை நமஸ்கரிக்கலை. செத்தாலும் சாகிறேன், அவங்க ரத்தத்தில் அது ஊறி இருந்துச்சு. எஸ்தர் ராஜாத்தி அம்மா சொன்னிச்சு, செத்தாலும் சாகிறேன். இங்கே நம்ம எதுக்கு தெரியுமா செத்தாலும் சாகிறேன்னுமோ? நம்ம பிள்ளைங்க ஏதாவது 4 வாரத்தை திட்டி பிடிச்சுன்னு வச்சுக்க, நான் சாவு, எனக்கு இந்த உயிர் இருந்து என்ன இருக்கு, நான் பெத்த பிள்ளை என்னை இப்படி பேசிருச்சு, சி நீ போ. எஸ்தர் ராஜாத்தி எதுக்கு சாவுறேன்னுச்சு? கேட்டா எஸ்தர் ராஜாத்தி சொல்லலையா? யோனா சொல்லலையா? 2 நாளைக்கு யாராவது பேசலைன்னா நம்ம இருக்கிறதுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு பேசாமல் போய் சேர்ந்துடலாம். செத்தாலும் சாகிறேன். ஆனால் இவர் உபத்திரவத்தில் எப்படி இருந்தார்? பொறுமையாக இருந்தார். நமக்கு வரக்கூடிய உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருக்கோமா? உபத்திரவத்தை கொடுக்குறவங்களோட போய் நாம் மாம்சத்தில் போராடிக்கிட்டு இருக்கோமா? என்ன ஆமாண்ணே யாருக்கு நீ செஞ்ச பார்க்கலாமா? நீ செஞ்ச தூக்கு மரம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? எதுவுமே பேசலை. அது பாட்டுக்கு தூக்கு மரம் பாட்டுக்கு இருந்துச்சு. முர்தகாய் பாட்டுக்கு முர்தகாய் இருந்தார். அதே போல் சவுல் தாவீதுக்கு செய்யாத உபத்திரவமா? எவ்வளவோ உபத்திரவப்படுத்தினார். ஒன்றும் இல்லாத உபத்திரவத்துக்கெல்லாம் என்னென்ன பண்ணுறோம். உபத்திரவத்துக்கு பேர் வச்சு, உபத்திரவத்துக்கு பிறந்தநாள் கொண்டாடி, இத்தனை வருஷம் ஆச்சு, அத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமாக எனக்கு பிரச்சனை, அத்தனை வருஷமாக எனக்கு பிரச்சனை. எங்கள் சர்ச்சில் ஃபயர் டேன்னு ஒரு நாள் வைப்பாங்க. ஜூலை 12 சர்ச்சு எரிஞ்சனால வருஷம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க. சோகமாலாம் இருக்காது. உபத்திரவத்துக்கே உபத்திரவத்தை கொடுத்துடணும். பிரச்சனை கொடுத்தவங்கள நம்மளை பார்த்து வெக்கப்பட்டு தலை குனிகிற அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருந்துடணும். உபத்திரவ நேரத்தில் பொறுமையாக நம்ம என்ன செய்யணுமா இருக்கணும். ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடாது. ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது. தாவீது அந்த சூழ்நிலையில ஆண்டவரை என்ன செய்யலை? முறுமுறுக்கலை. சவுலையும் என்ன பண்ணலை? ஆமாம், ஈட்டி எடுத்து குத்துறாரு, குத்த வராரு. ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு? அந்த தாவீதை காப்பாற்றுறாரு. கடைசியில் என்ன நடந்துச்சு? சவுல் எந்த ஈட்டியை எடுத்து தாவீதை குத்துறதுக்கு முயற்சி பண்ணாரோ அந்த ஈட்டியை நட்டு அந்த ஈட்டியில் விழுந்து சவுல் செத்து போனார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.